இஸ்ரேலில் ஈரான் ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் தீப்பற்றி எரிந்த மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலக கட்டடம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் அரசு கலைக்கல்லூரி திறப்பு. விரைவில் அரசு மருத்துவமனை அமைக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தகவல். திருப்பூரில் பாறை குழிகளில் குப்பை கொட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை. மேயருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். மாங்காய்களுக்கு தமிழக அரசே உரிய கொள்முதல் விலை நிர்ணயம் செய்ய கோரி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் உண்ணாநிலை போராட்டம். பரந்தூர் வானூர்தி நிலைய திட்டப்பணிகள் தொடர்பாக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. சோளிங்கரில் வழக்குரைஞர் சக்கரவர்த்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வை கண்டித்து அரக்கோணத்தில் வழக்குரைஞர்கள் ஆர்ப்பாட்டம். கும்பகோணம் அருகே காணொளி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்த 3 நாட்களிலேயே ஊராட்சி மன்ற கட்டடம் சேதமடைந்ததால் அதிர்ச்சி. சென்னையில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயக்கப்பட்ட 207 கனரக சரக்குந்துகள் மீது வழக்கு பதிவு. பள்ளி மாணவி உயிரிழப்பை அடுத்து நடவடிக்கை. கிருஷ்ணகிரியில் வட்டார போக்குவரத்து அலுவலரின் ஊர்தியில் கையூட்டு ஒழிப்பு காவல்துறை ஆய்வு. கணக்கில் வராத பணம் பறிமுதல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரியில் நீர் திறப்பு வினாடிக்கு 16,000 கன அடியாக அதிகரிப்பு.